ஜாதியா? இந்த காலத்துல யாருப்பா ஜாதி பார்க்கறது? அதனால் அந்த காலம் அப்படின்னு எவனா ஒருத்தன் இனிமேல் சொன்னா செருப்பாலே அடிங்க. கவின், எல்லாருக்கும் அந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். டிசிஎஸ்ல வேலை, மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். அது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட், வெல் செட்டில் ஃபேமிலி. டிபேட் ஷோலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி மாப்பிள்ள வந்தா நல்லா இருக்கும், மாசம் இவ்வளவு சம்பாதிக்கணும், நல்ல பையனா இருக்கணும். அத மாதிரி ஒரு நல்ல பையன். அவன் பண்ண தப்பு என்ன தெரியுமா? வேற ஜாதி பொண்ணை லவ் பண்ணது. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. ஆணவ படுகொலை பண்ணிருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணோட தம்பியே வந்து பண்ணிருக்கான். மிளகாத்தூள் போட்டு ஓட ஓட வெட்டி இருக்கான். வெட்டினது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா அவனே ஸ்டேஷன் போய் சரண்டரும் ஆயிருக்கான். இவ்வளவு தைரியம் எப்படி வந்திருக்கு அந்த பையனுக்கு? அவங்க அம்மா அப்பாவும் பாத்தீங்கன்னா போலீஸ் தான். அவங்க துணை இல்லாம அந்த பையன் வந்து பண்ணிருக்க மாட்டான். 2017 இருந்து இப்ப வரைக்கும் 65 ஆணவ கொலை நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 7க்கு தான் வந்து நியாயமான தீர்ப்பு வந்து கச்சிருக்கு. இத மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனையோ கவின்கள் இருக்காங்க வெளில வந்து பேச முடியாம ஜாதியால பாதிக்கப்பட்டவங்க. இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பையனை லவ்வே பண்ணல சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கு. இதை வந்து முன்னாடியே சொல்லியிருந்தா ஒரு உயிரை வந்து காப்பாத்திருக்க முடியும். இந்த மாதிரி ஆணவ படுகொலைக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து தனி தீவிர சட்டம் வந்து எடுத்துட்டு வரணும். ஆணவ படுகொலை பண்றவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம் சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.